ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனவு மேகம். கனவு மேகத்தில் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டிஷ் தான் பண்ண போகிறோம். அதாவது வெறும் ரவையும் தயிரும் மட்டும் வச்சு நீங்கள் சூப்பராக அந்த ரெசிபியை ரெடி பண்ணலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் வானொலி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் உளுந்த பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு 3 வத்தலை கிள்ளி போட்டு சும்மா கஜகஜான்னு அப்படியே வணக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஆற வச்சுருங்க. இப்போது மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கிலோ ரவை, 1 டம்ளர் தயிர் ஊற்றி இப்போ வணக்கி நம்ம ஆற வச்சதை எடுத்து அதில் கொட்டிக்கலாம். இப்போது இதில் நம்ம கொஞ்சமாக சால்ட்டும் நம்ம கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி இதை நல்லா மிக்சியில் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டி இதை ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா மூடி போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நீங்கள் பேக்கிங் சோடா சேருங்க. அவ்வளோதான். இதை சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக இது ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு இதை நீங்கள் கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போது அடுப்பில் ஒரு வாணலி வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ஒரு கரண்டி மாவை எடுத்து அதில் ஊற்றிட்டு சும்மா லைட்டாக இப்படி ஒரு இது மட்டும் பண்ணுங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி லைட்டாக ஆப்பத்துக்கு எப்படி ஊற்றுவீங்கன்னு தெரியும்ல, அந்த மாதிரி ஊற்றிட்டு மூடி போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து சிம்மில் வச்சு திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சுவையான ஆப்பம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லாயிருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இது நீங்கள் இட்லி மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரெடி பண்ணி கொடுங்க. எல்லாருக்குமே வீட்டில் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கு அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. இது நீங்கள் உங்களுக்கு இஷ்டப்பட்ட சட்னி வச்சு இதை நீங்கள் தொட்டு சாப்பிடுங்க. ஈவினிங் டின்னராக இது பண்ணிக்கலாம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும்.